அதாவது கண்டிப்பாக எளிமையான தலைவர் நான் என காட்டிக்கொள்வதில் அவர்கள் முனைகிறார்கள். இந்த எளிமையான தலைவர்கள் என காட்டிக்கொள்வது எப்பொழுது இருந்திருக்கணும்னா, நீங்க நெறியாளர் கேட்ட மாதிரி எளிமையான தலைவர்லாம் நீங்க வாழ்ந்துட்டு போங்க, மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் தேர்தலுக்காக மட்டும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்றீங்கன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதான் உண்மை. தேர்தலுக்காக மட்டும் நீங்க எளிமையான தலைவராக இருக்கக்கூடாது. ஆமா, மோடி ஐயா டீ ஆத்தனவர் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் அதை மறுக்கலையே. அதே போலதானே எம்ஜிஆரும் படத்தில் நடிச்சார், அவரும் ஒரு எளிய திருமகன் தானே. அதே போலதானே நமது டாக்டர் கலைஞர் ஐயாவும் ஒரு பத்திரிகைக்கு வசனம் எழுதினார், சேலம் மாடர்ன் தேட்டரில் உட்காந்து வசனம் எழுதினார், அவரும் ஒரு எளிய மகான் தானே. எதையுமே நாங்கள் மறுக்கலையே. இங்கே யாருமே வானத்துல இருந்து குதிச்சு வந்தவன் கிடையாது. நீங்க ஒரு பதவிக்கு மேல போனதுக்கு அப்புறம் அந்த எளிமையை மறக்கிறீங்க பாருங்களா, அப்போ உங்களை மக்கள் மறந்துடுவாங்க. ஏன் இது நாள் வரை